ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் இப்போது 20/12/2023 முதல் 6/3/2026 வரை ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக அமர்கிறார். ஜென்ம சனி என்ன செய்ய போகிறதோ என்ற பதற்றம் வேண்டாம். நல்லதையே செய்வார். ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைவதால் சனி பகவான் பண வரவை அதிகரிப்பார். பதுங்கி வாழ்ந்த நீங்கள் இனி வெளிச்சத்திற்கு வருவீர்கள். நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்து ஏமாந்த பணம் வந்து சேரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மனைவி வழியில் செலவுகள் வரும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வங்கி கடன் உதவியால் வீடு கட்டும் பணியை பூர்த்தி செய்வீர்கள். சொத்து பிரச்சனைகளில் அவசரம் வேண்டாம். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். விஐபிகளின் நட்பால் சில காரியங்களை சாதிப்பீர்கள். பிள்ளைகளின் அலட்சிய போக்கு மாறும். மகளுக்கு கல்யாணம் விரைவில் நடக்கும். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி வரும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால்வலி கழுத்து வலி வந்து நீங்கும். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகும். உங்களின் ஜீவனாதிபதியான செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 20/12/2023 முதல் 22/2/2024 வரை சனி பகவான் பயணம் செய்வதால் கம்பீரமாக பேசி காரியம் முடிப்பீர்கள். புது பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது லாபமாக முடியும். மனைவியின் வழியில் நல்ல செய்தி வரும். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். மேல்மட்ட அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும்.
திருமண தடை நீங்கும். 16/3/2025 முதல் 6/3/2026 வரை உங்கள் தனாதிபதியான குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லத்தரசிகள் சேமிப்பை பயன்படுத்தி தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மாமியார் மாமனாருடன் மனஸ்தாபங்கள் குறையும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை குறையும். முன்னேற்றம் உண்டு. வியாபாரிகள் தடாலடியாக சில மாற்றங்கள் செய்வார்கள். பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. லாபம் உயரும். ஹோட்டல், கணினி உதிரி பாகங்கள், துணி வகைகளால் லாபம் அடைவீர்கள். பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலியுங்கள். பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இதுவரையிலும் தொந்தரவு தந்து வந்த பழைய அதிகாரிகள் மாற்றலாகி செல்வார்கள். புது அதிகாரியின் வரவால் உற்சாகம் அடைவீர்கள். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. எனினும் தேவையில்லாமல் அடிக்கடி விடுப்புகள் எடுக்க வேண்டாம். தடைப்பட்ட சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் இனி தாமதம் இல்லாமல் கிடைக்கும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது உஷாராக இருங்கள். கணினி துறையினரே, கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். அத்துடன் ஓரளவு வருமானம் மற்றும் வசதிகளை பெற்றுத்தருவதாக அமையும். ஜென்ம சனி காலம் என்பதால் கும்பராசிக்காரர்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இருக்கும் குச்சனூரில் சுயம்புவாக அருள்பாலிக்கும் சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம். மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தினசரி வழிபட நன்மைகள் நடைபெறும். வாலாஜாப்பேட்டையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை வழிபடலாம். சனி சாந்தி பரிகார ஹோமம் செய்யலாம். விசேஷ நாட்களில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற சகல நன்மைகளும் ஏற்படும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஓர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.